இன்னைக்கு நான் காமிக்க போகிற ரெசிபி ஒரு நார்மல் ரெசிபியுடைய ஒரு எலிட் வெர்ஷன்னு சொல்லலாம். நார்மல் பன்னீர் புர்ஜி நீங்கள் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. பட் இது அமிர்த்சரி பன்னீர் புர்ஜி. அது இன்னும் க்ரீமியாக இருக்கும், இன்னும் ஃப்ளேவர்ஸமாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இந்த அமிர்த்சரி பன்னீர் புர்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்டர் நித்யாஸ் கிச்சன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் மாதிரி உண்டு பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு கடாய் சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் பேசன் கடலை மாவு, ஒரு 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தி. எப்போதுமே கசூரி மேத்தியை நீங்கள் ரோஸ்ட் பண்ணி லைட்டாக க்ரஷ் பண்ணும்போது ஃப்ளேவர் செம்ம தூக்கலாக தெரியும். ஸோ நான் இதை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நெருப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 1 மினிட் அந்த நட்டி ஃப்ளேவர் வர வரைக்கும் நீங்கள் அதை வதக்குனா போதும். ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கடாயினுடைய சூடில் அது லைட்டாக இன்னும் ரோஸ்ட் ஆகும். பட் கலர் மாறிடக்கூடாது. ஸோ நான் இந்த ஸ்டேஜில் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து நம்ம தாளிக்கலாம். ஸோ தாளிக்கிறதுக்கு இதுக்கு அந்த ஒரு யூனிக் ஃப்ளேவர் கொடுக்கறது கடுகு எண்ணெய். ஸோ கடுகு எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். கடுகு எண்ணெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளேவர் இருக்கும். ஸோ எப்போதுமே கடுகு எண்ணெயை நீங்கள் ஸ்மோக்கிங் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் சூடுபடுத்திட்டீங்கன்னா அந்த காட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கடுகு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அது நல்லா சூடாகி அந்த ஸ்மோக் வர்ற டைமில் நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், நல்லா புகை வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் பட்டர் ஆட் பண்ணுங்க. பட்டர் ஆட் பண்ண உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், இதை நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்கோம், இதை போட்டுடலாம். ஸோ நம்ம வெங்காயம் மாறுற அந்த கலர் மாறுற ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, இதையும் போட்டு வதக்க ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இது வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ள அந்த மசாலா பேஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ மசாலா பேஸ்ட்டுக்கு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கட்டி தயிர், இதோட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட், ப்ளஸ் நம்ம வறுத்த இந்த கடலை மாவு அண்ட் கசூரி மேத்தி. ஸோ இதை நல்லா பீட் பண்ணி ஒரு பேஸ்ட் ஆக்கிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த வெங்காயம் வதங்கி லைட் ப்ரௌன் ஆகுது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதோட 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலை. ஸோ இதுவும் நல்லா வதங்கட்டும். ஸோ இது வதங்குற டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை நம்ம துருவிடலாம். ஸோ நான் 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு டெய்ரி அலர்ஜி அப்படின்னா இந்த பன்னீருக்கு பதிலாக நீங்கள் தோஃபு யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக காலிஃப்ளவரை நீங்கள் இதே மாதிரி கிரேட்டரில் கிரேட் பண்ணி பண்ணாலும் இதே டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம பண்ணி வச்ச இந்த மசாலாவை நான் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றுறேன். தயிர் ஊற்றின பிறகு நீங்கள் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க. ஜென்ரலாக இது உங்களுக்கு ரொம்ப பிரியாது, ஏன்னா நம்ம கடலை மாவு போட்டிருக்கோம். ஸோ இந்த மசாலா நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரியணும், அப்போ தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும். ஸோ இப்போது ஒரு 3 மினிட்ஸ் நம்மளுடைய அந்த மசாலா கொதிச்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இந்த 200 கிராம் பன்னீரை இதில் ஆட் பண்ணுறேன். இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா க்ரீமே ஊற்றாமல் உங்களுக்கு செம்ம க்ரீமியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு ஒரு டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ அந்த பட்டர் மெல்ட் ஆனோடனே நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், பன்னீர் புர்ஜி செம்ம க்ரீமியாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து ஸ்லைஸ் பண்ண இஞ்சி, கொஞ்சமாக சாப் பண்ண கொத்தமல்லி தழை. ஸோ இந்த பன்னீர் புர்ஜி வந்து செம்ம சூப்பராக இருக்கும், க்ரீமியாக இருக்கும், ஒரு நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ் கூட. அதை விட இம்பார்ட்டன்ட், ஒரு 15 மினிட்ஸில் ரெடி ஆயிடும். ஸோ கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருந்தவங்களுக்குலாம் இது எவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.